ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அரைக்கப் அளவுக்கு பாசி பயிறு சேர்த்துக்கோங்க. பயிரை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பருப்பு நல்லா எல்லா பக்கமும் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பருப்பு வந்து வறுக்கிறது மட்டும்தான், திரும்ப நம்ம குக் பண்ண போகிறதில்ல. அதனால் வறுக்கும் போதே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக எந்த கப்பில் பயிர் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது வந்து எந்த பவுல் எடுக்கிறீங்களோ மேலாப்பில் போடக்கூடாது, நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அளந்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காயிலேருந்தே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வாசமே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்குது, ஓரளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இந்த தேங்காயோடையே சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வறுத்து எடுத்தாலே போதும். ஓரளவு இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வந்து பச்சை வாசனை போய் வதங்கினாலே போதும். ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த பயிரை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா அந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் மிக்ஸி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக நம்ம சேர்க்குறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸில் வச்சு வந்து அரைக்கணும், விட்டு அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி பொடி மாதிரி வரும். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை இதில் சேர்த்து லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி லேஸ் அந்த மாதிரி கிளறிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையில் மேலே தூவி சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாதத்தோடையும் பிசைஞ்சு பொடி சாதமாக செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.